லாஸ்பேட்டையில் வீம கவுண்டன்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி முத்து விநாயகர் திருக்கோவிலில் சரத் நவராத்திரி விழா 7ஆம் நாள் பரதநாட்டியத்துடன் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை வீம கவுண்டன்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி முத்து விநாயகர் திருக்கோவிலில் சரத் நவராத்திரி விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இது கடந்த 21ஆம் தேதி கணபதி பூஜையும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டன. இதில் நாகை நீலியதாட்சி, திருமணஞ்சேரி கோகிலாம்பிகை, திருவனைக்காவல் அகிலாண்டேஸ்வரி, நாகை மகாலட்சுமி அலங்காரம், சமயபுரம் மாரியம்மன், திருமீச்சூர் லலிதாம்பிகை உள்ளிட்ட பல்வேறு அலங்காரங்களுடன் சுவாமிக்கு பூஜை செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் நேற்று 7ஆம் நாளாக விஷ்ணு துர்க்கை அம்பாளுக்கு கோவிந்த ரூபிணி அலங்காரத்தில் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கிய பரதநாட்டியத்தில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி சான்றிதழ்கள் மற்றும் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்தார். இதில் உபயதாரர் லோகநாதன், வளர்மதி குடும்பத்தினர் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி, விழா குழுவினர் மற்றும் ஆலய அர்ச்சகர் கோடீஸ்வரன் மற்றும் லாஸ்பேட்டை வீம கவுண்டன்பாளையம் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.